டிசம்பர் 27 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தெய்வீக ஞானம் உயிர்களை ரட்சிக்கிறது. இன்றைய வேதாகம பகுதி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 31 வரை. வாரி இறைத்தும் விருத்தியடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போலே தழைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். குறிப்பு வசனம்: நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 11:30. ஒரு தபால்காரர் தனது எல்கைக்குட்பட்ட வாடிக்கையாளர் ஒருவருக்கு கொண்டு போய் சேர்த்த தபால்கள் சில நாட்களாக அவருடைய அந்த தபால் பெட்டியிலிருந்து எடுக்கப்படாமல் அதிலேயே தேங்கி இருப்பதைக் கண்டு சந்தேகப்பட்டார். அந்த வீட்டில் ஒரு வயதான பெண்மணி தனியாக வசித்து வருவது அவருக்கு தெரியும். அவரும் அனுதினமும் தபாலை சேகரித்துக் கொள்வார் என்பதை அறிந்திருந்த அந்த தபால்காரர் அந்த பெண்மணியின் அண்டை வீட்டாரிடம் அந்த பெண்மணியை குறித்து விசாரித்தார். சந்தேகப்பட்ட அவர்கள் இருவரும் ஒரு மாற்றுச் சாவியின் மூலம் அந்த பெண்மணியின் வீட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அவள் 4 நாட்களுக்கு முன்பு தரையில் விழுந்து கிடப்பதை கண்டறிந்தனர். அவளால் எழுந்திருக்கவோ மற்றவர்களை உதவிக்கு அழைக்கவோ முடியவில்லை. தபால் ஊழியரின் ஞானமும் அக்கறையும் செயலூக்கமான செய்கையும் அவளுடைய உயிரை காப்பாற்றியது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் என்று நீதிமொழிகள் கூறுகின்றது. சரியானதை செய்வதன் மூலமும் கடவுள் தரும் ஞானத்தின்படி வாழ்வதன் மூலமும் வரும் பகுத்தறிவு நம்மை மட்டுமல்ல, நாம் சந்திப்பவர்களையும் ஆசீர்வதிக்கும். அவரையும் அவருடைய வழிகளையும் கனப்படுத்துகிற கனி கொடுக்கிற வாழ்க்கையானது நமக்கு நன்மையும் புத்துணர்வும் அளிக்கும் வாழ்க்கையாக அமையும். நம்முடைய கனிகள் மற்றவர்களை பராமரித்துக் கொள்ளவும் அவர்களின் நலனை கவனிக்கவும் நம்மை தூண்டுகிறது. நீதிமொழிகளை எழுதியவர் புத்தகம் முழுவதும் வலியுறுத்துவது போல கடவுளை சார்ந்திருப்பதில் ஞானம் காணப்படுகிறது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. தேவன் தரும் ஞானம் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை நித்தியத்திற்கு நேராய் வழிநடத்தக்கூடியது. முழுவதும் நம்மை வழிநடத்த போதுமானது. இன்று ஒருவருக்கு உதவி செய்து ஞானத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம்? நீங்கள் ஞானத்தை எவ்வளவு மதிக்கிறீர்கள்? பரலோக தகப்பனே, உமது வழியையும் வழிகாட்டுதலையும் பின்பற்ற எனக்கு ஞானத்தை தந்தருளும். உம்முடைய வழிநடத்துதலோடு மற்றவர்களை பராமரிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென்.